அன்பு சகோதர சகோதரிகளே, தாங்க முடியாத பாரங்களாலும் துக்கங்களாலும் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். நாம் ஜெபிப்போம். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் நம்மை நித்தமும் வாழ செய்வார். வேதனையின் காலங்களில் கர்த்தர் நம்மை தூக்கி தோளில் சுமந்து செல்வார். ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் நமக்கு வெற்றியை தருவார். வறட்சியான காலம், கஷ்ட காலம், பஞ்சம் அனுபவிக்கிற காலம் வரும்போது ஆத்துமாவை திருப்திப்படுத்துவார். கடன்காரர்கள் வந்து பிள்ளைகளை அடிமைப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மை திருப்தியாய் நடத்துவார். எப்படி செலவு செய்வேன், எப்படி பிள்ளைகளை வளர்த்துவேன், எப்படி தினந்தோறும் சாப்பிடுவோம் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வேளையில், ஏசப்பா நீர் ஏற்ற வேளையில் உதவி செய்கிறீர், நன்றி ஐயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு திருப்தியான ஆகாரங்களை தந்து பாதுகாக்கிறார். எலும்புகளை பலப்படுத்துகிறார். நிமிர்ந்து நடக்க முடியாத நிலையில் எலும்புகளை கர்த்தர் பலனுள்ளதாக மாற்றுவார். கர்த்தரை நம்பி வாழ்பவர்களுக்கு ஆத்துமாவை திருப்தியாக்கி வறட்சியான காலத்தில் நித்தமும் நடத்தி எலும்புகளை பலனுள்ளதாக மாற்றுவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல எங்களுக்கு செழிப்பான திருப்தியான வாழ்வை தாரும் கர்த்தாவே. பிள்ளைகளை தோல்வி இல்லாமல் வெற்றி உள்ள மக்களாக வாழ உதவி செய்கிறீர், நன்றி ஐயா. எப்படி நடப்பேன் என்று தெரியாத நேரத்தில் எலும்புகள் சோர்ந்து படுக்கையில் இருந்தபோது எங்களை தட்டி எழுப்பி எலும்புகளுக்கு பலன் தந்து வற்றாத நீரூற்றை போல வளர்ச்சியான வாழ்க்கை தந்து பாதுகாத்தீரே, நன்றி ஐயா. கர்த்தாவே, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். எங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும் தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன்.